ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் நிவேதா சக்தி. நாங்கள் இன்றைக்கி எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். அகஸ்தீஸ்வரர் திருக்கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஏரியாவில் சிவன் கோயில்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியும். தென்காசி மாவட்டம் சாம்பூர் வடகரையில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு தாங்க வந்திருந்தோம். ரொம்பவே பழமையான கோயிலுங்க. சிவலிங்கத்தை, அதாவது சிவனை நம்ம ரொம்ப பக்கமாக வச்சு பார்த்தோம். நீங்களும் நம்ம கோயில் பற்றி பார்க்கணும் அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். முக்கியமாக சிவனை பார்க்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நம்ம கோயிலுக்கு வரதுக்கு மொத்தம் 2 வழி உண்டுங்க. பாலத்து வழியாக போனோம் அப்படின்னா டைரெக்டாக கோயில் வாசலுக்கு போயிடும். இந்த ஸ்டெப் வழியாக போனோம் அப்படின்னா நம்ம அனுமன் நதியில் காலை நினச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதாவது அனுமன் நதி தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ராமாயண காலத்தில் ஆஞ்சநேயர் உருவாக்குனார் அப்படின்னும், சீதாதேவியை தேடி அனுமர் போகும்போது அவரோட வாழ்த்தடம் பட்டு தான் இந்த வழித்தடம் உருவானது அப்படின்னும் பழைய புராண கதைகள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த தீர்த்தத்தில் என்னென்ன நதியோட தண்ணீர் இணையுது அப்படிங்கிறதையும் அதில் வந்து தெளிவாக எழுதியிருந்தாங்க. நம்மளும் இன்றைக்கி சிவன் கோயிலில் விளக்கு வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். நம்ம ஊர் இந்த சிவன் கோயிலை, சாம்பூர் வடகரை சிவன் கோயிலை தென்னகத்தின் காசி அப்படின்னே சொல்லுவாங்க. ரொம்ப பழமையான கோயிலுங்க, பல நூற்றாண்டுகள் பழமையானது. அது மட்டும் இல்லை, நம்ம பாண்டிய மன்னர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதுன்னும், முக்கியமாக தென்காசியை ஆண்ட பிற்கால பாண்டிய மன்னர்களின் ஆட்சி காலத்தில் ரொம்ப சிறப்புமிக்கதாக இருந்தது அப்படின்னும் புராண கதைகள் வந்து சொல்லுது. இங்கே யார் இருப்பாங்க அப்படின்னா சிவன் தான் இருப்பாங்க, லிங்க வடிவில் இருப்பார். அதுக்கப்புறம் மதுராவாணி அப்படிங்கிற சாமி, அப்படி இல்லைன்னா அறம் வளர்த்த நாயகி அப்படிங்கிற ஒரு அம்மனும் இருப்பாங்க. எப்போவுமே நீங்கள் கோவில் போனீங்க அப்படின்னா விளக்கு வச்சு வழிபாடு பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். 3 விளக்கு, 5 விளக்கு, 7 விளக்கு, 9 விளக்கு, அதே மாதிரி 3 வாரம், 5 வாரம், 7 வாரங்கள், 9 வாரங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் விளக்கு வச்சு வழிபாடு பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். பொதுவாக சிவன் கோயிலில் சிவனை பார்க்குறதுக்கு கூட்டம் அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து நந்தீஸ்வரர்கிட்டையும் வேண்டிக்கலாம். ஏன்னா நம்ம வேண்டுறதை டைரெக்டாக சிவன்கிட்ட கொண்டு போகிற சக்தி வந்து நந்தீஸ்வரருக்கு சிவபெருமானே வழங்கியிருக்காரு அப்படிங்கிறதும் ஒரு புராண கதை சொல்லுது. இந்த கோயிலில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயில் கருவறை, அர்த்த மண்டபம், வெளிப்பிரகாரம் சுற்றி வர மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. அப்படி நம்ம வெளிப்பிரகாரம் சுற்றி வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிள்ளையாரப்பாவை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். குழந்தைங்களுக்கும் முதல்ல சாமி கும்பிட்ற அப்படிங்கிற ஒரு இதை கற்றுக் கொடுத்துருங்க. இந்த தோப்புக்கரணம் போடுறது சாமியோட வழிபாடாக இருந்தாலும் இதில் சயின்டிஃபிக்காக நிறைய இருக்குது. நம்மளுடைய நரம்புகள்லாம் புத்துணர்ச்சி பெறும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம இந்த ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாம். என் பசங்க இன்றைக்கி இப்படி பண்ணது எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பிள்ளையாரப்பாவை பார்த்துட்டு அப்படியே அடுத்து யாரை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ஐயப்ப சாமியை தான் பார்க்குறோம். ஐயப்ப சாமிக்கும் உள்ள சின்னதாக ஒரு கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் அகஸ்தியருக்கு 2 சிலைகள் இருக்குது. இந்த அகஸ்தியர் பற்றி வரலாறுமே இந்த கோயிலில் இருக்குது. இந்த அகஸ்தியர் வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படிக்கிற காலத்திலே தெரியும், அகஸ்தியர் வந்து பொதிகை மேலே உச்சியில் தான் இருப்பார் அப்படின்னு. எல்லாருமே வந்து பொதிகை மலைக்கு போய் அகஸ்தியரை தேடி நம்ம வந்து வழிபட முடியாது. அதனால் இப்போ பொதுவாக நம்ம பேச்சு வழக்கிலே வந்து பிடிமண் எடுத்து கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா, நம்மளோட குலதெய்வ கோயில் ரொம்ப தூரமாக இருந்தால் அங்கேருந்து சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து ஒரு பிடிமண் எடுத்து வந்து நம்ம ஊரில் நம்ம வீட்டு பக்கத்தில் வச்சு, அதாவது நம்மளுக்கு பக்கத்தில் போகிற மாதிரி ஒரு இடத்துல வச்சு கோயில் கட்டுவாங்க. அதே மாதிரி தான் இந்த அகஸ்தியருக்கு வந்து முன்னால் உள்ளவங்க, நம் முன்னோர்கள் எல்லாரும் பொதிகை மலை அடிவாரத்துலேருந்து பிடிமண்ணை எடுத்துகிட்டு வந்து இந்த சாம்பூர் வடகரையில் இந்த தியான நிலையில் இருக்கிற அகஸ்தியரை வடிவமைச்சதாக நம்மளுடைய புராண கதைகள் சொல்லுது. அது மட்டும் இல்லை, அகஸ்தியர் வந்து தெற்கு திசை பார்த்து நோக்கி வரும்போது இந்த அனுமன் நதிக்கரையிலேருந்து சிவபெருமானுக்கு தவம் செஞ்சதால் சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்ததாகவும் அதனால தான் அவர் தவநிலையில் இருக்கிறதாவுமே இன்னும் நிறைய கதைகள் சொல்லுது. அது மட்டும் இல்லைங்க, கோயிலில் உள்ளே குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி வசதியுமே இருக்குது. அப்படி கோயில் விட்டு வெளியே வந்தோம்னா டாய்லெட் ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. அது மட்டும் இல்லை, இது வந்து 24 மணி நேரம் எரியக்கூடிய அணையா விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாலத்து வழியாக தான் வண்டியில் வந்தோம் அப்படின்னா உள்ளே வர மாதிரி இருக்கும். இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்குது அனுமன் நதியோட நதிக்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே கோயில் பக்கத்தில் சின்னதாக ஒரு கடை மாதிரி, அதில் விளக்கு, திருநீர், சூடம், அது மட்டும் இல்லை பொரியும் வச்சுருந்தாங்க. இந்த பொரி எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த அனுமன் தீர்த்தத்தில் வந்து நிறைய மீன்களை நம்ம பார்த்தோம். இப்போ பொரி வாங்கிட்டு அங்கே தான் போகிறோம். முக்கியமான இடம் இது தாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த சிவனை வந்து நம்ம பக்கத்தில் இருந்து தியானம் பண்ணலாம். எனக்கு நினைத்தரில் பார்க்குறப்போ பேச்சே வரல, நேரில் பார்க்குறப்பவும் அழுக தான் வந்தது. பக்கத்தில் இருந்து ரொம்ப பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த சிவன் பக்கத்தில் அகஸ்தியர் சிலை வந்து தியான வடிவிலையும் இருந்தது. நம்ம அப்படியே சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே மீனுக்கு இற போட தான் வந்திருந்தோம். என் பசங்க ரொம்ப ஜாலியாக மீனுக்கு இற போட்டுட்டு இருந்தாங்க. நிறைய மீன் இருந்தது. வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். நம்ம ஏரியாவில் யாராவது இருக்கீங்க அப்படின்னா, இல்லை வெளியூர்காரங்க இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இந்த சிவன் கோயிலுக்கு ஒரு டைம் வந்துட்டு போங்க. ரொம்ப பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் உள்ள கோயில் இது. இதெல்லாம் நம்ம ஊரோட பெருமை அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொன்று, சிவன் அனுமதி இருந்தால் தான் நம்ம வந்து சிவனை பார்க்க முடியும். நம்ம பார்க்கணும்னு நினச்சோம் அப்படின்னா சிவனை பார்க்க முடியாது அப்படிங்கிறதுமே ஒரு கதை சொல்லும். ஒவ்வொரு புராணத்துலேயும் சிவபெருமானுக்கு ஒவ்வொரு கதைகள் உண்டு. இந்த கோயிலோட கதை வந்து இது தாங்க. இப்போ நம்ம கோயிலில் சாமி பார்த்துட்டு வெளியே கிளம்பிட்டோம். இன்னும் நம்ம ஏரியாவில் என்னென்ன கோயில் ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிறதையுமே நம்ம வீடியோவில் லாங் வீடியோ அப்டேட் பண்ணுறேங்க. நம்ம சேனல் பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம வீடியோலாம் நீங்கள் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.
பாய்.